வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு கரிக்குலம் வீடியோங்க. இது ரொம்பவே முக்கியமான வீடியோ. இந்த கோர்ஸ எப்படி நீங்க ஆரம்பிச்சு, எப்படி முடிக்கணுன்ற கிளியரான ஸ்டெப்ஸ நான் சொல்றேங்க. இந்த வீடியோல மொத்தமா 8 ஸ்டெப்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ எல்லாருமே ஸ்டார்ட்டரா நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாருமே இந்த கோர்ஸ சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணுங்க. ஸோ 8 ஸ்டெப்ஸ் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இத ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு 8 ஸ்டெப்ஸ் நான் சொல்றேங்க இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, விஷன். இது நான் என்னோட விஷன பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 3வது பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் சேலஞ்ச பத்தி நான் சொல்றேன். 4வது பார்த்தீங்கன்னா, யுவர் ஃப்ரீடம் ஹெல்த் ஜர்னி. உங்களோட ஜர்னி எப்படி இருக்க போகுது இன்சைட் மை ஹெல்த் ஸ்கூல். இந்த மை ஹெல்த் ஸ்கூல்ல உங்களோட ஜர்னி எப்படி இருக்குன்றத ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு சொல்லுவேன். 5வது 5த் பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபோக்கஸ். உங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? இந்த மை ஹெல்த் ஸ்கூல்ல இந்த கோர்ஸ நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்? அத நம்ம பார்ப்போம். 6வது பார்த்தீங்கன்னா, கோட் ஆஃப் ஹானர். 7வது பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டான லிங்க்ஸ் நான் குடுப்பேங்க. 8வது பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன். இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 8 பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ்ங்க. ஸோ இந்த வீடியோ தான் மொத்த கோர்ஸ்லயே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இதுல தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு எப்பப்பலாம் டவுட்ஸ் வருதோ, அப்பலாம் நீங்க இந்த வீடியோவ நீங்க திருப்பி திருப்பி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்ன்றது. அடுத்து வர 20 மினிட்ஸ் நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. நான் சொன்ன மாரி இந்த ஃபுல் கோர்ஸ்ல இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷன். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு பண்றோம்ன்றது தெரியணும். சரிங்களா? மைல்ஸ் கோடோட விஷன் என்னன்னு நான் சொல்றேன். எதுக்காக நான் இத ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ங்க. நம்ம இப்ப இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஜெனரேஷன்ல ஹெல்த் கேர் சிஸ்டமும், ஃபுட் கேர் சிஸ்டமும் ரொம்பவே சரியில்லங்க. ஸோ அது என்ன ஹெல்த் கேர் சிஸ்டம்? ஹெல்த் கேரும், ஃபுட் கேர் சிஸ்டமும் புரோக்கனா இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு சொல்றேன். நம்ம கடந்த வந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லோக்கல்ல விளைஞ்ச விவசாயிகள் என்ன பண்ணாங்களோ, அத நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு கம்பெனிஸ் எப்போ நம்ம நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ, அப்போ அவங்க ப்ராடக்ட்ட ஒரு ஃபுட்டா பார்க்கல. அவங்க ஒரு பிசினஸா தான் பார்த்தாங்க. ஒரு பிசினஸா பார்த்தா என்ன இருக்கும்? கண்டிப்பா ப்ராஃபிட் வேணும் இல்லையா? பிசினஸ்னாலே ப்ராஃபிட்காக தானே பண்ணுவாங்க. அப்ப ப்ராஃபிட் பண்ணணும்னா, அப்ப அவங்க எப்படியெல்லாம் அவங்களோட காசு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்த் அவங்களுக்கு செகண்டரி. அப்படி உள்ள வந்த நெறைய கம்பெனிஸ்னால தான், இப்ப நம்ம வாழ்வியல் நோயின்ற சொல்லக்கூடிய பல நோய்களுக்கு காரணமே ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். அதே மாரி 2வது இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம். இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னா, உங்களுக்கே தெரியும். நம்ம வொர்க் ஷாப்லயே நான் சொன்னேன். மோஸ்ட்டா டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் மாத்திரை மருந்து குடுத்து தான் சரி பண்றாங்க. பட் மாத்திரை மருந்துக்கு முன்னாடியே அந்த டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே பிரிவென்டிவ் ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரிவென்டிவ் ஆக்ஷன் நம்ம ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ கத்து தராங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய அளவுக்கு இல்ல. அப்போ நம்மளுக்கு எல்லாமே என்ன தெரியுதுன்னா, 2 ஜெயண்ட் இருக்காங்க. ஒரு சைடு ஃபுட் இண்டஸ்ட்ரி. அவங்க நம்மள நெறைய சாப்பிட வச்சா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இன்னொரு சைடு ஹெல்த் கேர் சிஸ்டம். மெயினா பார்த்தீங்கன்னா, பார்மா கம்பெனிஸ். இந்த இந்த பார்மா கம்பெனிஸ்க்கு நெறைய மாத்திரை நம்ம சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். சரிங்களா? அப்ப இந்த 2 பெரிய ஜயன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த பெரிய மார்க்கெட். இதுல தான் இந்த உலகமே கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ மெயினான ப்ராப்ளம் அதுதாங்க. இப்ப செகண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட மிஷன். இப்ப என்னோட ப்ராப்ளம்க்காக தான் நான் இந்த மயில் ஸ்கூல் பண்ணி மத்தவங்க எல்லாருக்குமே அவேர்னஸ் தரணும். அத பத்தி நம்ம பேசுவோம். என்னோட மிஷன் என்னன்னு நான் சொல்றேங்க. மிஷன் டு பில்ட் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் ஹெல்தி பீப்பிள் பை எம்பவரிங் தெம் டு லிவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நான் சொன்ன மாரி இந்த ஃபுட் கேர் சிஸ்டமோ, இந்த ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டமோ பார்த்தீங்கன்னா, பெரிய ஜாயிண்ட். அவங்க கூட போய் நம்ம மோத முடியுமா? இப்ப நம்ம ஒரு தனி மனுஷன். நம்ம போயிட்டு அவங்க பல 1000 கோடி பிசினஸ் பண்றவங்கள எதிர்க்க முடியுமா? எதிர்க்கலாம். பட் ஆனா ரிசல்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண ஒரு டாக்டரா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னால முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, மக்களோட மைண்ட் செட்ட மாத்தணும் ஃபர்ஸ்ட்டு. மக்கள ஹெல்தி டிசிஷன் அதாவது ஹெல்தி சாய்ஸ் உணவு எப்படி எடுக்கணும்? என்ன எடுக்கக்கூடாது? எந்த ப்ராடக்ட் வாங்கணும்? வாங்கக்கூடாது? இப்படி மக்களுக்கு அவேர்னஸ் குடுக்கும்போது, கண்டிப்பா அவங்க நல்ல உணவு தேடி போவாங்க. அப்படி நல்ல உணவு தேடி போகும்போதே என்ன ஆகும் அடுத்து?
அவங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ அவங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுனாலே கண்டிப்பா அந்த ஃபார்மா கம்பெனிக்கு கிட்ட போமாட்டோம். அதாவது நம்மளுக்கு நோய் வராது. பெருசா வராம சின்ன சின்ன நோய்களுக்கு நம்மளே தற்காத்துக்க முடியும். ரொம்ப ரேரா நோய் வரும். அது பிரச்சனை இல்ல. பட் அடிக்கடி போய் சின்ன தலைவலினால போய் மாத்திரை வாங்குறது, இந்த மாரி ஒரு கல்ச்சர்ல இருந்து வெளியில வரணும்னா, மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் தரணும். ஸோ அதுதான் என்னோட மிஷன்ங்க. ஒரு பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். ஸோ இது என்ன சார்ந்து மட்டும் இல்ல. நீங்க எல்லாருமே தான் இந்த கம்யூனிட்டி. ஸோ மையல் ஸ்கூல்ன்றது வேர்ல்டுலயே ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கணும். ஸோ அதுல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அவேர்னஸோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலா இருக்கணுங்க. ஸோ இதுதான் என்னோட ஒரு மிஷனாவே இருக்கு. ஸோ என்னோட விஷன் என்ன? என்னோட விஷன் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. டு கிரியேட் ஹெல்தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இதுதான் வந்து என்னோட மிஷன். ஸோ டு கிரியேட் ஹெல்தி நெக்ஸ்ட் ஜெனரேஷனா என்ன? இப்ப நம்ம இருக்கோம். நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஓகே நீங்க இந்த கோர்ஸ் பாக்குறீங்க. நம்ம சொல்றது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. பட் அது மட்டும் பத்தாது. உங்க குழந்தைங்கள நீங்க வந்து ஹெல்தியா இருக்கணும். அப்போ நம்ம குழந்தைங்க வந்து ஹெல்தியா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எவ்வளோ மக்களுக்கு நான் சொல்லி தரும்போதே, அவங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அது மூலியமா நடக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சொல்லிக் குடுக்குறம்போது, உங்களோட குழந்தைகளும் நாளைக்கு உங்கள பார்த்து ஹெல்த்தியா வரும் இல்லையா? ஸோ இதுதான் என்னோட விஷன்ங்க. ஸோ இதுதான் காரணம் நான் வந்து மை ஹெல்த் ஸ்கூல் ஆரம்பிச்சது. ஸோ நம்மள சுத்தி இருக்கிற இந்த ஃபுட் அண்ட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் வந்து தப்பிக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு கம்யூனிட்டியா வந்து நீங்க வந்து நல்லா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்க. ஸோ அப்ப நீங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த பாக்கெட் ஃபுட் அத தேர்ந்தெடுக்காம, நல்லா வந்து ஒரு லைவான ஃபுட் விவசாயிகிட்ட இருந்து கெமிக்கல் கலக்காத ஃபுட்ட நம்ம நெறைய வாங்கும்போது, இந்த ஃபுட் சிஸ்டம் என்ன பண்ணும்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் இல்லையா? அப்ப மக்கள் ஓகே. மக்கள் வந்து நல்ல பொருள் குடுத்தா தான் வாங்குவாங்கன்ற அந்த நெலைம வந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க நல்ல பொருள் தான் வித்தாகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி மக்கள் வந்து இந்த மாத்திரை மருந்துலாம் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து ஹெல்த் வந்து ரொம்ப பாத்துக்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேற வழிய பாத்துட்டு போயிட்டு தானே ஆகணும். ஸோ அதுதாங்க எனக்கு வேணும். ஸோ நம்ம ஒரு பெரிய நம்மளால என்ன மாற்றம் நடக்குதுன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. தனி மனிதன் ஃபர்ஸ்ட் நீங்க மாறுனீங்கனாலே, உங்கள சுத்தி இருக்கிற 10 பேர நீங்க மாற்ற முடியும். அந்த 10 பேர் 100 பேர மாத்துவாங்க. அந்த 100 பேர் 1000. 1000ன்றது இப்படியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல ஒரு 1,00,00,000 பேருக்காவது இந்த நாலேட்ஜ கொண்டு போய் நான் சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் மீறி போச்சுன்னா, அது உங்க கம்யூனிட்டி சப்போர்ட்ல அது நடந்ததுன்னா சூப்பர். ஸோ அதுதான் வந்துங்க என்னோட மிஷன்ங்க. ஸோ என்னோட மிஷன் உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு மையல் ஸ்கூல்ல இருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மிஷன் அண்ட் விஷனோட கனெக்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேங்க. ஸோ அப்படி ஆனா தான் நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்து நம்மளால என்ன மாற்ற முடியுமோ, அத நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல நம்ம வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஸோ விஷன் பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ஸோ இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த ஆ ஓரியன்டேஷன் வீடியோ. ஸோ இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டார்ட் ஹியர்ன்ற கோர்ஸ். இதுதான் வந்து ஒரு 3, 4 வீடியோ ஓரியன்டேஷன் வீடியோஸ் இருக்கும். இத வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல முடிச்சிடுங்க. ஸோ இன்னைக்கு டே 1 நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்து மித்த வீடியோஸயுமே வந்து நீங்க வந்து பார்த்துருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்றது. இத முடிச்சதுக்கு அப்புறம் தான் கோர்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, 3 டேஸ் சேலஞ்சுங்க. ஸோ இந்த ஓரியன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நீங்க வந்து அந்த 3 டேஸ் உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு. அது என்ன 3 டேஸ் சேலஞ்ச்னா, இதுல 4 ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கோர்ஸ பார்க்கணுங்க. ஸோ கம்ப்ளீட் பாடி டீடாக்ஸ் மாஸ்டரி. ஸோ நீங்க இந்த கோர்ஸ வந்து ஒரு 3 டேஸ்ல வந்து முடிச்சிடணும். ஸோ நீங்க அந்த கோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இந்த ஸ்டார்ட் இயர்க்கு அடுத்த கோர்ஸே வந்து இதுதான். ஸோ இந்த பாடி டீடாக்ஸ் மாஸ்டரிக்குள்ள போனீங்கன்னா, ஸோ 3 நாளுக்கான வீடியோஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து முடிங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ டீடாக்ஸ் பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுல பேசுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த வீக்லி மாஸ்டர் மைண்டுங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்ததுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா, எவ்ரி வீக் நான் சொன்னேன் இல்லையா? மாஸ்டர் மைண்ட் வருவேன்ட்டு. ஸோ எவ்ரி வெட்னஸ்டே வந்து 7:30 மணிக்குலேருந்து 8:30 மணி 9 மணி வரைக்கும் மாஸ்டர் மைண்டு அண்ட் கேள்வி பதில் Q&A செஷன் நடக்கும். ஸோ அந்த செஷன்ல தான் நீங்க வந்து ஏன்னா ஒரு கிஃப்ட் உங்களுக்கு நான் குடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 3 டேஸ் கோர்ஸ் இந்த பாடி டீடாக்ஸ் மாஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த மாஸ்டர் மைண்ட்ல நீங்க எனக்கு சொல்லுவீங்க. நான் ஒரு ஃபார்ம் மாரி குடுப்பேன். அத நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, உடனே உங்களுக்கு ₹500 வொர்த் வந்து ஒரு கிஃப்ட் வந்து உங்க வீடு தேடி வருங்க. ஸோ இது என் சைட்ல இருந்து ஒரு அன்பளிப்பு. ஏன்னா மொத நீங்க வர்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் பண்ண உடனே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாராட்டுற விதமா வந்து ஒரு கிஃப்ட் தரேன். சரிங்களா? ஸோ அது பண்ணணும். 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கிஃப்ட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா? அந்த புரோகிராம் வந்த உடனே நான் ஒரு ஃபார்ம் வந்து குடுப்பேன். சரிங்களா? அந்த லைவ்லயே. அப்போ வந்து நீங்க ஃபில் பண்ணி குடுக்கணும். அதாவது இந்த கோர்ஸ் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிஃப்ட் வந்துரும். மேக்ஸிமம் ஒரு 5 டூ 7 டேஸ்ல உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும்.
ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடியே கிஃப்ட் வரும். ஸோ இந்த 3 டேஸ் சேலஞ்சில் மொத்தம் 4 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் இந்த பாடி டீடாக்ஸ் கோர்ஸை முடிக்கிறீங்க. வீக்லி அந்த வெனஸ்டே செஷனில் வந்து வரீங்க. அதில் நான் ஒரு ஃபார்ம் தருவேன். அதை நீங்கள் உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த கிஃப்ட்டை வந்து அனுப்பிடும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 டேஸ் வந்து சேலஞ்சுங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓரியன்டேஷன் முடிச்சுட்டு இந்த 3 டேஸ் சேலஞ்சை நீங்கள் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீடம் ஹெல்த் ஜேர்னி. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போகணும், அதை பத்தி நான் சொல்றேன். பட் இது சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குங்க. என்னன்னா எனக்கு ஒரு டவுட், நீங்க வந்து இந்த கோர்ஸை ஃபுல்லா முடிக்க மாட்டீங்களோன்ற எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கோர்ஸ்குள்ள வருவாங்க. ஸோ வர்றது ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நீங்க வந்து இந்த கோர்ஸ்குள்ள வந்திருப்பீங்க. ஸோ அது ஈஸி. நடுவுல குவிட் பண்றது, அதாவது பாதி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்காம என் கூட பேசாம கனெக்ட் ஆகாம குவிட் பண்றது அதை விட ஈஸிங்க. நிறைய மக்கள் அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு குவிட் பண்ணிடுவாங்க. ஆனா ஃபினிஷ் லைன், அதாவது ஆரம்பிச்ச காரியத்தை முடிக்கணும். ஸோ நீங்க ஒரு கோர்ஸ்குள்ள வந்திருக்கீங்க, காசு கட்டி தான் வந்திருக்கீங்க. அப்ப அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த கோர்ஸை பார்த்து ஃபைனலா அந்த எல்லா வீடியோஸையும் பார்த்து உங்களோட ஹெல்த் கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் இல்லையா? அது கொஞ்சம் ஒர்க் போட வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? எல்லாராலையும் அது முடியாது. ஸோ அதனால எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ நீங்க ஒரு ஸ்டார்டரா இருக்கீங்க. நீங்க குவிட் பண்ண போறீங்களா? இல்ல ஒரு ஃபினிஷரா மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆக போறீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நான் என் சைட்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? என்னால ஆன முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேலைகள் நான் பண்ணுவேன். ஸோ நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண மாதிரியே நான் வந்து ஃபினிஷ் பண்ணி நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன். அதுக்கான எல்லா பார்த்து எல்லா ஹெல்ப்பும் என் சைட்ல இருந்து வருங்க. நீங்க நான் கொடுக்குற வீடியோ, சின்ன சின்ன வீடியோவை டெய்லி பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். அந்த ரிசல்ட்டை எனக்கு கண்டிப்பா வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னோட கன்சர்ன் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்க நீங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட டைரக்டாவே பேசுறேன். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து முடிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை நீங்க எனக்கு இப்ப கொடுத்துருக்கீங்க. நம்பி நான் வந்து அடுத்து நான் போறேன். சரிங்களா? ஸோ எக்காரணத்தை கொண்டு குவிட் பண்ணாதீங்க. ஸோ வந்த காரியத்தை முடிச்சுட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை. சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட ஹெல்த் ஜேர்னி அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸோ 1ல இருந்து 3 வருஷத்துக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ இந்த ஜேர்னில மொத்தமே பார்த்தீங்கன்னா, நான் உங்க ஒர்க் ஷாப்லயே நான் சொன்ன மாரி 3 லெவல் இருக்கு. அண்ட் பை த வே என்னோட ஒர்க் ஷாப் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கோர்ஸ் வந்திருப்பீங்க. சப்போஸ் பார்க்கலனாலும் அந்த ஒர்க் ஷாப்போட வீடியோஸ நான் ஃபியூச்சர்ல இங்க கீழ லிங்க்ல வந்து நான் குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. அந்த ஒர்க் ஷாப் பார்த்துட்டு இத வந்தீங்கன்னா நல்லா புரியும். பார்த்திருந்தீங்கன்னா ஓகே தான், பிரச்சனை இல்ல. சரிங்களா? ஸோ உங்க ஜேர்னில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 லெவல் இருக்குங்க. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இப்போ ஒரு லெவலா எக்ஸ்பிளைன் பண்றேன். லெவல் 1ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நாள் லெவல். ஸோ 30 நாள்ல ஒன் செகண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரீடம் ஹெல்த் ஜேர்னில இவ்வளோ லெவல்ஸ் இருக்கு. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ங்க. ஸோ லெவல் 1ல நீங்க வந்து 30 நாள் டைம் எடுத்து இந்த லெவல் 1 நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 2. லெவல் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கலாம் நீங்க. லெவல் 3 பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 3 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். இது வந்து இப்ப நான் டிசைட் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டைம்னா, இத நீங்க டிலேவா பண்ணா கூட தப்பு கிடையாது. பட் நீங்க கலந்துக்காம இருக்கக்கூடாது. இப்ப 30 நாள் லெவல்னா நீங்க 60 நாள் கூட எடுத்துக்கலாம். பிரச்சனை இல்ல. இது 6 மாசம்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட எடுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க என் கூடயே டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 30 டேஸ்ல நீங்க லெவல் 1 முடிச்சிடலாம். லெவல் 2 வந்து 180 டேஸ்ல, அதாவது 6 மாசத்துல முடிச்சிடலாம். லெவல் 3 1ல இருந்து 3. ஸோ இந்த லெவல் என்னன்றது நான் சொல்றேன். பிளஸ் எல்லா லெவலுக்கும் வந்து நம்ம அவார்டும் குடுக்குறோம். அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 1ங்க. ஸோ லெவல் 1 பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ லெவல் 1 பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் மாஸ்டரி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த 3 டேஸ் சேலஞ்சு, இத வந்து நீங்க முடிக்கணும். இந்த கோர்ஸ முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, அது கூடயே சேர்த்து 21 டேஸ் ஆன டீடாக்ஸ் சேலஞ்சுன்னு அர்த்தங்க. ஸோ இந்த 3 நாள் டீடாக்ஸ் மாஸ்டரி கோர்ஸ படிச்சதுக்கு அப்புறம், அது உங்களுக்கு நாலேட்ஜ், ஒரு அவேர்னஸ்க்காக அந்த வந்து நாலேட்ஜ் வந்து குடுக்குறோம். ஸோ அது முடிச்ச கையோட நீங்க வந்து 21 நாள் வந்து சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவேன். நம்ம உங்க வயிறுல இருந்து உங்க முழு உடல்ல இருந்து சுத்தம் பண்ணணும். அதுதான் வந்து ஃபேஸ் 1. நான் சொன்னேன் இல்லையா ஒர்க் ஷாப்ல முதல்ல உடம்புல இருக்க கழிவ வெளியில தள்ளணும். அடுத்து வந்து நியூட்ரிஷன், நம்ம உடம்புக்கு ஏத்த ஊட்டச்சத்தை வந்து குடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் கரெக்ஷன். ஸோ அப்ப ஸ்டெப் 1 இந்த லெவல் 1ல பார்த்தீங்கன்னா, இந்த டீடாக்ஸ் கோர்ஸ நீங்க 3 டேஸ் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து 21 டேஸ் சேலஞ்ச் பண்றீங்க. இந்த 3 டேஸ் முடிச்ச மாரி நான் சொன்ன மாரி உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கும். சரிங்களா?
ஸோ உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து ஒர்த் 500 இருக்கும். ஸோ அது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து லெவல் 1ங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2. ஸோ லெவல் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுக்கும். ஸோ இந்த லெவல் 2 பத்தி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லெவல் 2ல மொத்தமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க 5 கோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ 5 கோர்ஸ் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த 5 கோர்ஸ் இருக்கு லெவல் 2ல. ஸோ நீங்க அந்த பாடி டீடாக்ஸ் மாஸ்டரி முடிச்சுட்டு 21 டேஸ் வந்து அந்த டீடாக்ஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெத் ஹீலிங் மாஸ்டரி, அதாவது ஏர். ஸோ மூச்சு காற்றை பத்தி அந்த மாஸ்டரி. இதுல நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீலிங் மாஸ்டரி. ஸோ வாட்டர் தெரப்பி பத்தி தண்ணீரை வச்சு எப்படி நம்ம உடம்பு ஹெல்தி ஆகுன்றது பேசியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். ஓகேங்களா? ஸோ நியூட்ரிஷன் மாஸ்டரி. ஸோ நியூட்ரிஷன் மாஸ்டரி இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டயட் பத்தி டயட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுல வந்து நம்ம கவர் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் மாஸ்டரி. ஸோ ஹார்மோன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? நான் சொன்னேன் இல்லையா? ஸ்ட்ரெஸ், தூக்கம், ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் விஷயங்கள் எல்லாம் எப்படி பண்ணலாம்? அப்படின்றத இதுல வந்து கவர் ஆகும். ஸோ டோட்டலா இந்த ஒரு 4 கோர்ஸ் நீங்க பார்த்தாலே முழுசா வந்து ஓரளவுக்கு வந்து வந்து எல்லாமே வந்து கத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு கோர்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் ஒண்ணும் இல்லைங்க. ஃபயர் மாஸ்டரி. சரிங்களா? ஸோ ஃபயர் மாஸ்டரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஸோ நீங்க வாட்டருக்கு அப்புறம் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபயர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர் மாஸ்டரி முடிக்கிறீங்க. அடுத்து வாட்டர் மாஸ்டரி முடிக்கிறீங்க. அடுத்து வந்து ஃபயர் மாஸ்டரி. இது ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ அது முடிப்பீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபயர் மாஸ்டர்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட ஃபிட்னஸ், ஜாயிண்ட் பெயின், கை கால் வலி இருக்கிறவங்க, பிளஸ் ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன், அதாவது வெயிட் லாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இத பார்க்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ண வேண்டிய பேசிக்கான ஒரு பயிற்சின்னே சொல்லலாம். யோகா பயிற்சியா இருக்கலாம், வார்ம் அப் எக்சர்சைஸா இருக்கலாம். அது பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபயர் மாஸ்டரியில நம்ம சொல்லுவோம். அடுத்து நியூட்ரிஷன் மாஸ்டரி, டயட் பத்தி ஒரு ஒரு டிசீஸ்க்கான டயட் நான் சொன்ன மாரி 30க்கும் மேற்பட்ட டயட்ஸ் எல்லாமே அதுல குடுக்குறேன். ஹார்மோனல் மாஸ்டரியும் அதே மாரி ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்றோம். ஸோ லெவல் 2ல நீங்க பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த 5 கோர்ஸ வந்து கம்ப்ளீட் பண்றது. ஓகேங்களா? ஸோ 11 வந்து 30 டேஸு. ஸோ அதுல வந்து டீடாக்ஸு, இந்த 21 டேஸ் சேலஞ்ச் முடிக்கிறீங்க. லெவல் 2ல வந்தவுடனே இந்த 5 கோர்ஸ வந்து நீங்க வந்து முடிக்கிறீங்க. ஸோ இந்த 5 கோர்ஸ் முடிக்கிற டைம்ல இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மாசத்துல இருந்து 1 1/2 மாசத்துக்குள்ள நீங்க இந்த 5 கோர்ஸுமே முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கூடயே நான் என்ன பண்ணுவேன்னா 2வது மாசம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 30 டேஸ் லெவல் 1 முடிச்சிட்டீங்க இல்லையா? லெவல் 2 வரும்போது பெர்சனல் டயட் கன்சல்டேஷன். ஸோ என் கூட வந்து நான் உங்ககிட்ட கால் பண்ணி பெர்சனலா வந்து உங்களோட நோய்க்கு எப்படி டயட் பிளான் குடுக்கலான்றத நான் பெர்சனல் டயட் பிளான் உங்களுக்கு நான் குடுப்பேன். இது வந்து 2வது மாசமே. நீங்க லெவல் 1 முடிச்சு லெவல் 2ல அந்த கோர்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது, சைட் பை சைடு நான் வந்து உங்களோட நோய பார்த்துட்டு, நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த பிளட் டெஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி உங்க உங்க நோயிலருந்து வெளில வரதுக்கு என்ன மாரியான டயட் பிளான்ஸ் குடுக்கலான்ட்டு பெர்சனலா வந்து நான் வந்து டயட் பிளான்ஸ் குடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாம, இதுல பார்த்தீங்கன்னா, அது கூடயே வந்து டயட் ஆப்புக்குன்னே ஒரு ஆக்சஸ் குடுக்குறேன். நான் வந்து இந்த வொர்க் ஷாப்ல சொல்லியிருப்பேன். 3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு டயட் ஆப் உங்க ஃபோன்லயே வந்து இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, டயட்டும் அதிலேயே இருக்கும். பிளஸ் வந்து எக்ஸர்சைஸஸ் வீடியோஸும் இருக்கும். ரெசிபீஸும் இருக்கும். முக்கியமான விஷயம் உங்க ஹெல்த்த வந்து அந்த டயட்ல வந்து நீங்க ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்கீங்க, பிபி பேஷண்டா இருக்கீங்க, இல்ல வெயிட் லாஸ் இருக்குன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து அதில ட்ராக் பண்ணிட்டு வரலாம். என்னோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு? இல்ல என்னோட வெயிட் இவ்வளோ இருக்கு? ஸோ அடுத்து ஒரு ஒரு மாசமும் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணும்போது, அந்த ஆப்ப நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணணும். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே குடுக்குறேன். இது பெரிய பெரிய வேல்யூங்க. ஸோ வெளியில இதுக்குன்னே தனியாவே சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நான் வாங்குற இந்த கம்மி பிரைஸ்லயே நம்ம குடுக்குறோம்னா, கண்டிப்பா நான் சொன்ன மாரி இது ப்ராஃபிட்காக பண்றது கிடையாதுங்க. ஸோ என்னோட இன்டென்ஷன் வந்து இந்த பிரைஸுக்கு நான் உங்களுக்கு இவ்ளோ குடுக்குற ரீசன் என்னன்னா, என்னால டிஜிட்டலா வரும்போது குடுக்க முடியும் ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு வந்து நீங்க வந்து ஹெல்த்தியா மாறணும். ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் சான்ஸ வச்சு இது குடுக்குற சப்போர்ட் தான் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டயட் ஆப் குடுத்துரும்போது, அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அதோட ட்ரெய்னிங் வந்து அந்த 2வது மாசம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அந்த ஆப்ப எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ இதுதாங்க முக்கியமான லெவல் 2ங்க. ஸோ லெவல் 2ல 5 கோர்ஸ் முடிக்கிறீங்க. சைட் பை சைட் நான் வந்து உங்களுக்கு டயட் பிளான்ஸ் வந்து குடுக்குறேன். அடுத்து வந்து அந்த ஆப்பும் உங்களுக்கு குடுப்பேன். ஸோ அது மூலியமா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
ஸோ இப்போ லெவல் 3ன்றது ஒன்றும் இல்லைங்க. நீங்க எல்லா கோர்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த 6 மாசம் என் கூட டிராவல் பண்ணியிருப்பீங்க டயட் பிளான் லெவல் 2ல. லெவல் 3ல என்னன்னா, அந்த சொல்லிக் குடுத்தது எல்லாத்தையுமே அடுத்த 1லேருந்து 3 வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆல் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு டவுட் வரும். சரிங்களா? செகண்ட். ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெவல் 2 வந்து முடிச்சிட்டீங்க. ஸோ லெவல் 3 என்ன பண்ணுவீங்கன்னா, 6 மாசம் முடிச்சிட்டீங்களே லெவல் 2, 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆல் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் ஆல் வீக்லி லைவ் செஷன். ஸோ நீங்க இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் டவுட் வரலாம், எல்லாமே வரணும். அப்ப என் கூட கரெக்ட்டா இருக்கணும்னா, இந்த வெட்னஸ்டே அந்த செஷனை நீங்க மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி தரும். நான் சொன்னேன் இல்லையா? ஆரம்பிச்சு குவிட் பண்ணாம நீங்க முடிக்கணும்னா இந்த வீக்லி செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஸோ வீக்லி இது 7:30 மணிக்கு வந்து நடக்கும். ஸோ நீங்க அதுல வந்து அட்டெண்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். எல்லாமே லைவ்ல கேட்டுக்கலாம். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இது நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க வந்து அச்சீவ் யுவர் ஹெல்த் கோல்ஸ். உங்களோட ஹெல்த் கோல் உங்களுக்கு கோல் இருக்கும். டயபிட்டிஸ்ல இருந்து வெளியில வரணும், இல்ல வெயிட் லாஸ் குறைக்கணும். இந்த மாதிரி என்ன கோல்னாலும் வித்தின் 3 வருஷத்துல நம்ம 90% எல்லாருமே பண்ணிடலாம். மேபி எக்ஸ்ட்ரா 1 ஆர் இயர், ஒரு வருஷம் அதிகமாகலாம், கம்மியாகலாம். பட் ஆனா 3 வருஷத்துல ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் கோல நீங்க கண்டிப்பாவே வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் என்னோட கான்செப்ட். இந்த சிஸ்டமே வந்து அதுக்காக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ லெவல் 3 வந்து 1 to 3 இயர்ஸ்ங்க. ஸோ இதுதாங்க என்னோட 3 லெவல்ஸ். ஸோ லெவல் 1 டீடாக்ஸ் ஃபேஸு, லெவல் 2 வந்து 5 கோர்ஸ் பிளஸ் டயட்டு, லெவல் 3ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு லெவல் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு அவார்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த அவார்டு ஏன் தரோம்? உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ரெகக்னிஷன். ஸோ இந்த அவார்டை பத்தி நான் வந்து இப்ப சொல்றேன். ஸோ லெவல் 1 நீங்க அந்த டீடாக்ஸ் அந்த 30 டேஸ் சேலஞ்ச முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஸ்டார் அவார்டுன்னு ஒரு டிஜிட்டல் அவார்டு குடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த அவார்ட தான் நீங்க வாங்கணும். அடுத்து லெவல் 2 6 மாசம் சக்சஸ்ஃபுல்லா டயட் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்ல ஒரு சேஞ்ச் தெரியணும். ஸோ உங்களோட ஹெல்த்ல கொஞ்சமாவது சேஞ்ச் தெரியணும். அப்பதான் நீங்க அந்த டயட்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு 25%லேருந்து 50% சேஞ்ச் தெரியும் போது உங்களுக்கு அந்த 6 மந்த்ஸ் முடிச்சு ஒரு அவார்ட் கொடுப்போம். அது வந்து ஃப்ரீடம் சூப்பர் ஸ்டார் அவார்ட். ஸோ இந்த ஃப்ரீடம் சூப்பர் ஸ்டார் அவார்டு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு 1000 ருபீஸுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 3 டேஸ் முடிச்சா ஒரு 500 ருபீஸ். அதுக்கப்புறம் திருப்பி லெவல் 2 முடிக்கும் போது ஒரு அவார்டு, டிஜிட்டல் அவார்டு கூட இன்னொரு ஒரு 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டா தருவேன். அடுத்து தேர்ட் அவார்டு எப்ப தருவோம்னா, நான் சொன்ன மாதிரி உங்களோட டிசீஸ்ல இருந்து ஓரளவுக்கு முழுமையா வெளியில வருவீங்க இல்லையா? 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம். ஸோ அதுல வெளியில உங்களோட கோல் இருக்கும். டிசீஸே இல்லாதவங்க இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கோலை நீங்க ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹால் ஆஃப் ஃபேம் வந்து இது வந்து பிசிக்கல் அவார்டுங்க. ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலா உங்க வீட்டுக்கே வந்து வந்துரும். ஸோ இந்த அவார்டு வந்து இதுதான் வந்து என்னோட கம்யூனிட்டில ஹையஸ்ட் அவார்டு. ஒரு பிரிவிலேஜ் அவார்டு. ஸோ இது வந்த உடனே நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. ஸோ ஹால் ஆஃப் ஃபேம்னாலே அது ஒரு பெருமை மாரி. ஸோ இது பண்றதே எதுக்குன்னா, நீங்க ஹெல்த்துக்காக வரீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும் இல்லையா? உங்களோட கோல் வந்து அடுத்த 1 இயர்லயோ, 2 இயர்லயோ இந்த ஹால் ஆஃப் ஃபேம் ட்ராஃபிய நீங்க அச்சீவ் பண்ணி, அந்த ஃபோட்டோவ என்னோட வெப்சைட்லயே நான் போடுவேன். பிளஸ் இன்டர்வியூ உங்க கூட இன்டர்வியூ எடுத்து வீடியோவே வந்து நம்ம கம்யூனிட்டிலயும் சரி, யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் உங்களோட சேஞ்ச இந்த உலகத்துக்கே வந்து நான் காமிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ அந்த நாள் உங்க கூட நான் வந்து எப்ப பேசுவேன்றது எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஸோ அந்த நாளுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்றேன். நீங்களும் அந்த நாளுக்காக நீங்க கனவு காணுங்க. கண்டிப்பா இந்த அவார்ட நீங்க அச்சீவ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவார்ட் அண்ட் கிஃப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோல் ஜேர்னியே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுன்றக்காக தாங்க நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ஃப்ரீடம் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னி வந்து 3 லெவல். 30 டேஸ், 6 மாசம், 3 வருஷம் கிட்ட. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம அடுத்த இது போலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். இப்போ 5வது விஷயம் இப்ப பாயிண்ட் வந்து உங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? ஸோ என்னெல்லாம் இப்ப பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஃபோக்கஸ் வந்து மாறி போயிடும். திசை மாறி போகும்ல. ஸோ நெறைய பேர் உள்ள வரும்போது நடுவுல வந்து ஃபோக்கஸ் வந்து மாறிடும். ஃபோக்கஸ் மாறாம இருக்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேங்க. 3 விஷயம் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபாலோ த பாத். உங்களுக்கு வொர்க் ஷாப்ல ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு பாத் உங்களுக்கு போட்டு குடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஸ்டார்ட்டர்ல இருந்து இதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி. இந்த பாத் வந்து நான் இந்த வீடியோ கீழ வந்து
லெவல் லிங்கா கொடுக்குறேன். இது வந்து 3 லெவல் நான் இப்ப சொன்ன 3 லெவலும் ஒரு டயகிராமேட்டிக்கா வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள வந்து அந்த பார்த்து அந்த ஃபைல் போடுறேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணி அப்பப்போ எடுத்து பாருங்க. ஸோ எப்ப டவுட் வந்தாலும் இந்த பார்ட்ட நீங்க பார்க்கும்போது ஓகே. எப்பவுமே நான் சொல்றேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்ப மட்டும் நீங்க யோசிக்கணுங்க. மொத்த கோலையும் நம்ம யோசிச்சோம்னா, அது வந்து நடக்காம போயிடும். அப்போ அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன? அடுத்து நான் என்ன கோர்ஸ் பார்க்கணும்? ஓகே. இத பார்த்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்புறம் அது முடிச்சுட்டேனா, அப்புறம் அடுத்து. ஸோ எப்பவுமே ஸ்மால் பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் சின்ன சின்ன ஸ்டெப்பா நீங்க எடுத்து வைக்கும்போது, இந்த ஜர்னிய நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். நீங்க ஃபோக்கஸா இருக்கணும்னா, இந்த பாத்த மீறி போயிடக்கூடாது. நீங்க அங்கங்க ஒரு கோர்ஸ பார்த்துட்டு அப்புறம் 4வது கோர்ஸ அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த பாத்துல வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நீங்க பார்க்கறது எப்படி வேணா நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாத்வேல வந்தா தான் நான் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சிஸ்டம. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டியது வீக்லி மாஸ்டர் மைண்ட்ஸ அட்டெண்ட் பண்ணணும். ஸோ உங்க ஃபோக்கஸ் மாறக்கூடாதுன்னா, இந்த வீக்லி மாஸ்டர் மைண்ட் ரெக்கார்டிங்ஸ வந்து நீங்க வந்து ரெக்கார்டிங்ஸும் நான் குடுப்பேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, பட் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. எவ்ரி வெட்னஸ்டே வந்து நான் வந்து பண்றேன். சரிங்களா? ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ வந்து நீங்க ரெக்கார்டிங்ஸ் இல்ல லைவாவே பண்ணுவேன். அந்த லைவ்ல நீங்க வந்து கலந்துக்கணும். ஒரு வேள மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உடனே அடுத்த நாள் அந்த ரெக்கார்டிங்ஸும் நான் குடுக்குறேன். அத நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ்க்குள்ள எல்லா ரெக்கார்டிங்ஸும் போட்டு வச்சுருவோம். லைவ் வந்து நான் உங்களோட குரூப்லயே வந்து நான் அந்த Zoom லிங்க் வந்து அனுப்புவேன். எவ்ரி வெட்னஸ்டே அனுப்புவேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2வது. 3வது விஷயம். கம்ப்ளீட் ஆல் கோர்ஸஸ். ஸோ என்னோட அது நான் சொன்ன மாரி இப்ப நான் ப்ரீவியஸா சொன்னேன்ல, என்னோட எல்லா கோர்ஸையும் நீங்க படிச்சு முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது முடிக்கிற மூலியமா பிளஸ் என்னோட டயட் பிளானையும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபாலோ த பாத். ஸோ இந்த ஜர்னில நீங்க வந்து எங்கேயும் திசை மாறாம போகணும். ஸோ அடுத்த விஷயம் வீக்லி லைவ் வரணும். 3வது விஷயம் என்னோட எல்லா கோர்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் என்னோட நாலேட்ஜ் ஃபுல்லாத்தையும் இந்த கோர்ஸ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ அந்த கோர்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் ஆஃப் ஹானர். ஸோ இந்த கோட் ஆஃப் ஹானர் வந்து என்னன்னா, ஒண்ணும் இல்லங்க. வந்து இந்த கோட் ஆஃப் ஹானர் பத்தி நான் சொல்றேன். ஸோ கோட் ஆஃப் ஹானர் என்னன்னா, எந்த ஒரு கம்யூனிட்டியும் அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும். ஸோ ஒரு பிரின்சிபல் ஒரு கோடோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது நமக்கு சில ரூல்ஸ் இருக்கும். எப்பப்பலாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கோ, இந்த கோட் ஆஃப் ஹானர் இந்த பிரின்சிபல் உங்க மைண்ட்ல இருக்கும்போது, உங்கள வந்து எப்பவுமே வந்து ஃபோகஸ்டாவே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி என்ன கோட் ஆஃப் ஹானர் பார்த்தீங்கன்னா, மொத்தமா நம்ம கிட்ட வந்து ஒரு 7 கோட் ஆஃப் ஹானர்ஸ் கிட்ட இருக்குங்க. அது என்னன்றது நான் ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ் அண்ட் மெடிசன்ங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம டிசீஸ்ல இருந்தோ, மெடிசன்ல இருந்தோ வெளியில வரணும். அப்படி நோய் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிசீஸ் அந்த மெடிசனே எடுக்காத மாரி நம்ம லைஃப் ஸ்டைல வச்சுக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் ரூல் கோட் ஆஃப் ஹானரே வந்து ஃப்ரீடம் தாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத். ஸோ குரோத் என்னன்னா, அச்சீவ் யுவர் லைஃப் கோல். நான் சொன்ன மாரி நம்மளோட லைஃப் கோல நீங்க அச்சீவ் பண்ணணும்னாலே கண்டிப்பா வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தியா இருந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட உங்க லைஃப் கோல நீங்க அச்சீவ் பண்ணணும். அதுதான் நம்மளோட 2வது கோலா இருக்கணும். பிரின்சிபிள்ஸ். ஸோ 3வது கோட் ஆஃப் ஹானர் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது ஒரு ஃபேமிலி தான். தேர் இஸ் ஒன்லி ஒன் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியோட சந்தோஷமா லைஃப் லாங் இருக்கணும்னா, நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த வந்து 3வது கோட் ஆஃப் ஹானரா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 4வது. ஸோ இந்த 3 கோட் ஆஃப் ஹானர் ஃப்ரீடம், குரோத், ஃபேமிலி. இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும்னா 4வது கோட் ஆஃப் ஹானர் நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னன்னா நாலேட்ஜ். கன்டினியூஸ் லேர்னிங். இப்ப நான் வந்து இப்ப எனக்கு இவ்ளோ நான் சொல்லி தரேன்னா, நானுமே டெய்லியுமே படிப்பேன். டெய்லியுமே அட்லீஸ்ட் 1 டூ 2 ஹவர்ஸ் நான் வந்து புக் படிக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருப்பேன். ரிசர்ச் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாரி அந்த ஸ்டூடண்ட்ன்ற ஒரு மைண்ட் செட்ட நீங்க சாகுற வரைக்கும் விடக்கூடாதுங்க. ஸோ அந்த ஸ்டூடண்ட்ன்ற ஒரு மைண்ட் செட் தான் உங்கள சுத்தி இருக்கிற நெறைய பிரச்சனையில இருந்து உங்கள வந்து காப்பாத்தும். ஏன்னா படிக்க படிக்க நாலேட்ஜ் கெயின் ஆக உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் என்னோட 4வது கோட் ஆஃப் ஹானர். ஸோ நாலேட்ஜ். கன்டினியூஸா லேர்னிங். நீங்க ஒரு கன்டினியூஸ் லேர்னரா இருக்கணும். 5வது பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் நான் சொன்னேன் இல்லையா? நாலேட்ஜ் மட்டும் முக்கியம் இல்ல. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனும் முக்கியம். ஸோ நீங்க ஒரு ஆக்ஷன் டேக்கரா இருக்கணும். ஸோ நாலேட்ஜ் மட்டும் இல்லாம, நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க, உடனே அத லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அடுத்து ஒண்ணு பார்க்குறீங்க, அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. இப்படி நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது, உங்களோட ரிசல்ட்டே வந்து அப்பதாங்க வரும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட அடுத்த கோட் ஆஃப் ஹானர். நெக்ஸ்ட் கோட் ஆஃப் ஹானர் 6வது பார்த்தீங்கன்னா, 1% ரூல்ன்னு சொல்லக்கூடிய கிரியேட்டிங் ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ கிரியேட்டிங் ஹெல்தி ஹேபிட்ஸ்னா என்ன? 1% ரூல்னா என்ன? ஸோ நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா, ஒரு மனுஷன் லைஃப்ல என்ன சாதிச்சாலும், அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கணுங்க. ஸோ ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அவங்கள சுத்தினா நல்ல ஹேபிட்ஸ் இருக்கும். அதாவது நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கும்.
எப்ப நம்ம ஒரு நல்ல ஹேபிட் நமக்கு வச்சுக்கிறோமோ, அப்பதான் நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன குழந்தைங்கள பிரஷ் பண்றோம். நம்ம பல்ல வந்து கரெக்ட்டா வைக்கிறோம்னா, நம்ம பல்ல வந்து டெய்லியுமே கிளீன் பண்ணணும். ஸோ இது சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அது ஒரு பீரியட்ல ஹேபிட் ஆயிடுது. இப்ப அந்த ஹேபிட் நம்ம பண்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமே பட தேவையில்ல. புரியுதுங்களா? எப்ப ஒரு விஷயம் ஹேபிட்டா மாறுதோ, அப்ப நம்ம லைஃப்ல அது ரொம்ப ஈஸியா வந்து அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் வந்து கிரியேட்டிங் ஹேபிட். இந்த 1% ரூல்னா என்னன்றத நான் வந்து அடுத்து செப்பரேட்டா ஹேபிட்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுவேன். ஸோ அத மறக்காம பாருங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுல நான் அந்த 1% ரூல் என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது என்னோட 6வது கோட் ஆஃப் ஹானர். ஹெல்த்தி ஹேபிட்ஸ வந்து கிரியேட் பண்ணணும். 7வது பார்த்தீங்கன்னா, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, லவ் யுவர் ப்ராசஸ்ங்க. ஸோ ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளுக்கு வந்து கோல் வந்து வச்சிருப்போம். ஓகே நான் வந்து 30 கிலோ வெயிட் லாஸ் குறையணும். நான் டயபிட்டிஸ்ல இருந்து கம்மி பண்ணணும்ன்ட்டு. பட் நீங்க எப்போ கோல் வைக்கிறது வைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அத வந்து மைண்ட்லயே வச்சுக்க கூடாது நீங்க. ஏன்னா அத மைண்ட்ல வைக்கும்போது, உங்களுக்கு டே டு டே பிரஷர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் 30 கிலோ பண்ணணும். நீங்க ஒரு ஒரு 1 மாசம் எக்சர்சைஸ் பண்றீங்க. சப்போஸ் குறையவே இல்லன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ! நான் வந்து 30 கிலோ குறைக்கணுமே, 30 நாள் குறைக்கணுமே, 30 கிலோ குறைக்கணுமேன்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. அப்படி ஆகும்போது, நீங்க அந்த 2வது மாசம் சரி வேலைக்கு ஆகல எதுமேட்டு விட்டுட்டு கூட போயிடுவீங்க. அதனாலயே நெறைய பேர் ஜிம்முக்கு சேர்ந்து 10 நாள் வெளில ரீசனே அதுதான். அப்ப கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத மைண்ட்ல வச்சுக்காம, அதுக்கான ப்ராசஸ பண்ணணும். அந்த ப்ராசஸ பண்ணும்போது என்ஜாய் பண்ணணும். ஸோ நீங்க அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம், அத புடிச்சு நீங்க பண்ணும்போது, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்காது. நம்ம சொல்லுவாங்கல்ல, இப்போ வேலைக்கு போறதே வந்து உங்களுக்கு புடிச்ச வேலைக்கு போனீங்கன்னா, நீங்க வந்து வேலை செய்றதே உங்களுக்கு தெரியாது. அந்த மாரி தான். ஸோ அது எப்படிலாம் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறேன். எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி லவ் பண்ணணும், எப்படி அத புடிச்சு பண்ணணுன்றதெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப மெயினான பாயிண்ட்டுங்க. ஸோ நீங்க ஜர்னிய எப்பவுமே லவ் பண்ணணும். நம்ம போய் சேர்ற இடம் முக்கியம் இல்லங்க. அந்த போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஜர்னிய நம்ம லவ் பண்ணணும். நம்ம புடிச்சு பண்ணும்போது, நம்மளோட லைஃபே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து 7 கோட் ஆஃப் ஹானர்ங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரீடம், குரோத்து, ஃபேமிலி, நாலேட்ஜ், இம்ப்ளிமெண்டேஷன், ஹேபிட்ஸ், 7த் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் யுவர் ப்ராசஸ். ஸோ கோட் ஆஃப் ஹானர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா உங்க குரூப்ல வந்து உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம். ஸோ கோட் ஆஃப் ஹானர் பார்த்துட்டோம். 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ்ங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்டான வந்து உங்களுக்கு ஒரு லிங்க்ஸ் எல்லாம் நான் நான் அத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து நாங்க வந்து WhatsApp குரூப்ல வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லனாலும் பண்ணிடுறோம். ஸோ உங்கள வந்து அந்த WhatsApp குரூப்ல நீங்க இருங்க. அதுல தான் வந்து வீக்லி மாஸ்டர் மைண்ட் பிளஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே வந்து அந்த WhatsApp குரூப்ல தான் போடுவோம். இந்த வீடியோ முடிச்ச உடனே WhatsApp குரூப் ஓப்பன் பண்ணி ஐ ஆம் அன் ஆக்ஷன் டேக்கர்ன்னு நீங்க வந்து போடுங்க. இது ஏன்னா, உங்களுக்கு ஒரு நான் சொன்னேன்ல நீங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் குடுக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்கு தான். ஸோ ஐ ஆம் அன் ஆக்ஷன் டேக்கர்ன்னு போடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்கன்றது எனக்கு அப்பதான் தெரியும். அடுத்து, ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா அனௌன்ஸ்மென்ட்டும் உங்களுக்கு வரும். 2வது விஷயம், ஆ இதுக்கு மேல எங்கள ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட சப்போர்ட் மெயில் ஐடி சொல்றேங்க. இத நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ connect@myhealthschool.in. ஸோ இதுதான் வந்து எங்களோட சப்போர்ட் மெயிலுங்க. சரிங்களா? ஸோ connect@myhealthschool.in. இதுக்கு நீங்க ஒரு இமெயில் போட்டீங்கன்னா கூட என்னோட டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் த பாத். நான் சொன்னேன் இல்லையா? பாத்ன்னு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு. ஸோ அத வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணி அப்பப்போ பார்த்துக்கலாம் நீங்க. சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட Instagram ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணி அதோட லிங்க் கீழ குடுக்குறேன். அதுல வந்து டெய்லி வந்து வீடியோஸ் போடலான்னு ஒரு பிளான் இருக்கு. மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்குற நேரத்துல நான் வீடியோஸே நெறைய போட்டுருப்பேன். ஸோ வந்து வீடியோஸ் எல்லாமே ஹெல்த்தி வீடியோஸா இருக்கும். ஸோ நீங்க அத ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். ஏன்னா இப்ப கோர்ஸ் பார்க்குறீங்க. பிளஸ் வாரம் ஒரு நாள் லைவ் வரீங்க. டெய்லியுமே என் கூட நீங்க கனெக்ட் இருக்கும்போது, என்னோட மைண்ட் செட் உங்களுக்கு வரும். என்னோட வேவ் லென்த் எல்லாமே நீங்க பண்ணும்போது, நீங்க உங்களுக்குள்ள வந்து அந்த ஹெல்த்ன்ற இது வந்து ஒரு சப்கான்ஷியஸ்ல இறங்கணும். அப்ப நீங்க அத டெய்லி அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அத பார்க்கும்போது, ஸோ என்னோட வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியும் வீடியோ போடுறேன். அத நீங்க வந்து பாருங்க. அடுத்த லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வேவும் அட்டாச் பண்றாங்க. அதுல உங்கள பத்தின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சர்வே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க என்ன டிசீஸ் பேசிக்கான விஷயங்கள், உங்களோட ஹெல்த் கோல் என்ன அப்படின்ற பேசிக்கான சர்வே ஒண்ணு இருக்கும். அத நீங்க வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே இதுதாங்க. ஸோ மத்தபடி எனி டவுட் இருந்தாலும் எனக்கு இந்த சப்போர்ட் மெயில்ல அனுப்பலாம். ஸோ அடுத்து லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கெஸ் பண்ணுங்க என்ன சொல்லப் போறேன்ட்டு. ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இதுதாங்க. ஹேவ் ஃபன். ஸோ ஓவராலா ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான். இந்த ஒரு லைஃப்ல நம்ம வந்து சந்தோஷமா இந்த வாழ்க்கைய வந்து கழிக்கணும்.
அதுக்கு தான் நம்ம ஹெல்த்தியாகவே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களை எண்டு கோல் எப்போவுமே வந்து ஹேவ் ஃபன் வித் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட கொலீக்ஸ் எல்லார் கூடயும் சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருங்க. இந்த வாழ்க்கைன்றது நம்மளுக்கு ஒரு ஆனந்தமாக கழிக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஸோ வந்து ஹேவ் ஃபன், இதுதான் வந்து நான் ஃபைனலாக சொல்ல வேண்டியது. ஸோ ஓவராலாக வந்து நான் வந்து இந்த 8 ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து சொல்லிட்டேங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்து கவர் பண்ணுறேன். ஸோ விஷன் நம்ம பார்த்துட்டோம், ஏன் பண்ணுறோம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ராப்ளம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஓரியன்டேஷன் வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் 3 டேஸ் சேலஞ்சை முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து அந்த வீக்லி லைவ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேர்னி பார்த்தோம். ஸோ 3 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 அவார்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபோக்கஸ். உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபாலோ த பாத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து மாஸ்டர் மைண்ட் அட்டென்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கோட் ஆஃப் ஹானர் எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லிங்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹேவ் ஃபன். ஸோ கடைசி நான் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க. ஸோ வந்து மை ஹெல்த் ஸ்கூல்ன்ற ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம்ங்க. இது ஒரு எப்படி சொல்றது, இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இருக்குங்க. கோர்சஸ் இருக்கு. நீங்க எப்பனாலும் லைஃப் டைம் ஃபுல்லாவே நீங்க பார்த்துக்கலாம். லைவ் வருவோம். வாரம் லைவ் வருவோம். பிளஸ் வந்து மினி சேலஞ்சஸ் அப்பப்ப நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். பிளஸ் என்னன்னா நான் உங்க கூட லைவா கால் வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு உங்களுக்கு வீக்லி மந்த்லி கால்ஸ் வந்து இருக்கும். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல நிறைய கோர்சஸ், நிறைய டாக்டர்ஸை வந்து எடுத்துட்டு வரலாம் பிளான்ஸும் இருக்கு. ஸோ மைண்ட் செட் இருக்குன்றதே நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து அண்ட் ஃபன்னும் இருக்கு. ஸோ இது ஒரு கேம் மாதிரி வந்து இதை நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். ஸோ இது ஒரு சிஸ்டமா வந்து இதை டெவலப் பண்றதுக்கு நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்கேங்க. ஸோ நான் கேட்கறது என்னெல்லாம்னா, இந்த சிஸ்டம்குள்ள நீங்க வந்து இது என்ன மட்டும் இல்லை, இது வந்து டாக்டர் பிரபாகர்ன்ற ஒரு தனி மனுஷன் கிடையாது. இது ஒரு கம்யூனிட்டி, இது ஒரு ஃபேமிலி. ஸோ மை ஹெல்த் ஸ்கூல்ன்ற ஒரு கம்யூனிட்டி. இதுல உங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன தெரியுமா? இதுல கலந்துக்கிட்டு இதுல இருக்கிற நாலேஜ் எடுத்து நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட பெரிய வந்து விஷயங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ நீங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம அடுத்து வந்து டீடாக்ஸ் கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ நீங்களும் அந்த கமிட்மெண்ட்டோட நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு ஆக்ஷன் டேக்கர்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.